கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இன்று அதிகாரம் 2 வசனங்கள் 1-13 முடிய மட்டுமே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏனெனில் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த முதல் அதிகாரமும் 2வது அதிகாரமும் ஒரு அடிப்படை, இதுதான் பேஸ்மெண்ட். ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா மற்ற பகுதிகள் இப்போ 3, 6, 7, 5 அந்த அதிகாரங்கள்லாம் அப்படியே தொடர்ந்து நம்ம ஒரே நாளில் 2 சாப்டர் கூட நம்ம போயிடலாம். ஏன்னா அதில் எல்லாம் பிரசங்கங்கள் இருக்குது. நம்ம முக்கியமாக இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை என்ன படிக்கிறோன்னா, அப்போஸ்தலர்களை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் அப்படின்றத தான். ஸோ இந்த அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் எவ்வளவா இருந்தது, அதற்கு பிற்பாடு தேவ ஊழியர்கள் எப்படி கிரியை செய்தார்கள் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இன்னைக்கு இருக்க போகுது. நம்ம ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை மறையாதையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆமேன். அதிகாரம் 2ல் முதல் 2 வசனங்களை நம்ம பார்க்கலாம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, இல்லையா, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா யூதர்களும் என்ன பண்ணுறாங்க, அங்கே கலந்து கொள்கிறதுக்கு வராங்க. இந்த பெந்தகோஸ்தே அப்படின்னு சொன்னால் 50, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பெந்தகோஸ்தே அப்படின்னா பெந்தோ அப்படி, அது 50. இதை நீங்கள் லேவியராகமம் 23:15 பார்க்க முடியும். உபாகமம் 16:9 பார்க்க முடியும். இந்த பெந்தகோஸ்தே நாள் என்னென்னா ஒரு அறுப்பின் பண்டிகை. அதாவது பஸ்கா முடிந்தது இல்லையா, கிறிஸ்துவானவர் இறந்தார் இல்லையா, பஸ்கா முடிந்து 7 வாரங்கள் கழித்து வர பண்டிகை தான் இந்த பெந்தகோஸ்தே. பாருங்க, 7x7 போட்டு பார்த்தீங்கன்னா 49. அப்போ அந்த 49 நாள் முடிந்து வர ஓய்வு நாளில் தான் என்ன ஆகுது, இந்த அறுப்பின் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த அறுப்பின் பண்டிகையில் உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்களும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக கலந்து கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. இதில் கடந்து வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் தான் இந்த பெந்தகோஸ்தே நாள். இந்த நாளுக்காக தான் ஆண்டவர் காத்திருந்தார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நினைத்திருந்தா அவர் 40 நாள் அவங்களோட இருந்தாங்க இல்லையா, சிஷ்யர்களோட இருந்தாங்க. அந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் இந்த 50வது நாளுக்காக ஆண்டவர் காத்திருந்தார். ஏன்னா இந்த 50வது நாளில் உலகம் முழுவதும் இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்களும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் என்ன பண்ணுறாங்க, எருசலேம் பட்டணத்தில் ஒன்று கூடுறாங்க. இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். யார் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள்? இந்த 120 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, மேல் வீட்டு அறையில். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்கே இருக்காங்க. அப்படி ஒருமனப்பட்டு அவங்க வந்திருந்த பொழுது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. இப்போ பாருங்க, என்ன அழகா தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் மேலே என்ன வந்துச்சு, பலத்த காற்று வந்துச்சு, முழக்கம் போல இருந்துச்சு, வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் வந்துச்சு, வீடு முழுவதும் அது நிரம்பி இருந்தது, அக்கினிமயமான நாவுகள் வந்தது, பிரிந்திருக்கிற நாவுகள் வந்தது, பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் அவங்க நிரப்பப்பட்டு என்ன அவங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. 4வது வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே
பேசத் தொடங்கினார்கள். இந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்போ எல்லாருக்கும் வித்தியாசமான முறையில், ஒருத்தவங்களுக்கு பிரிந்திருக்கிற நாவு போல கிடைச்சிருந்துருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு அக்கினிமயமான நாவுகள் கிடைச்சிருந்துருக்கலாம், ஒருத்தவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கலாம். அங்கே இருந்த அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ணாங்க, நிரப்பப்பட்டிருக்காங்க. அப்படி நிரப்பப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி, அதாவது ஒரு வரத்தை கொடுத்திருக்காரு. என்ன வரத்தை கொடுத்திருக்காரு, வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார். இது ஐசாயா புத்தகத்தில் இருக்குது. அவர்களிடத்தில் நான் என்ன பண்ணுவேன், வெவ்வேறு பாஷைகளில் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் யோவேலும் இதை பற்றி சொல்லியிருக்காருன்னா, அந்நாட்களில் ஊழியக்காரர்கள் மீதும் ஊழியக்காரிகள் மீதும் நான் என்ன பண்ணுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். ஸோ இந்த சம்பவம் தான் இந்த இடத்துல என்ன பண்ணுது, நடக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, 1ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு வார்த்தையை கவனிச்சோமா, பிதாவானவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களிடத்தில் நிறைவேறும்படிக்கு நீங்கள் காத்திருங்கள். நமக்கு ஆவியானவர், நம்மளுடைய பிதாவானவர் நமக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பார். அந்த வாக்குத்தத்தங்களுக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது அது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமாங்க, வரங்கள். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவர், முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம், அந்த ஞானஸ்தானத்தினால் நமக்கு கிடைக்கிற வரங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற என்னதான் வாக்குத்தத்தம். அது பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் அழகாக ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் கேட்ட பரிசுத்த ஆவியானவரை, பிதா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகிய என்னிடத்தில் கேட்ட வாக்கு நிறைவேறும்படிக்கு நீங்கள் காத்திருங்கள் இல்லையா. அப்போ அவருடைய வாக்கு நிறைவேறும்படிக்கு அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, காத்திருந்தாங்க. காத்திருக்கும் பொழுது இப்போ ஆவியானவர் அவர்களை அபிஷேகம் பண்ணி ஞானஸ்தானம் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, வரங்களை கொடுத்திருக்காரு. அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள், இடி முழக்கம் போன்ற தேவ ஆவியினுடைய வல்லமைகள் அவர்களை ஆட்கொண்டு இருந்து அவர்கள் பல பாஷைகளில் பேசினார்கள். சிலர் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு, இதை விளக்கம் சொல்கிறதுக்கு அநேகர் பயப்படுறாங்க. என்னை குற்றம் சொல்லிடுவாங்களோ, குறை கண்டுபிடித்து விடுவார்களோ என்று சொல்லி. நான் அந்த காரியத்துக்காக நான் பயப்படல. இங்கே வேத வார்த்தை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். பாருங்க, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். இப்போ ஒரே பாஷையாக இருந்தால் என்ன எழுதியிருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பாஷையில் பேசினாங்க, இல்லை யூத பாஷையில் பேசினாங்க, இல்லை கலிலேயர்களுடைய பாஷையில் பேசினாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வேத வசனம் தெளிவாக சொல்லுது, வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் என்று சொல்லி. இதுக்கு முக்கியமான ஆண்டவருடைய ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவர் என்ன சீஷர்களுக்கு கட்டளையிட்டார், யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கும் என்ன பண்ணணுமா, என்னுடைய சாட்சியை சொல்லணும். அதுக்கு முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த அந்நிய பாஷை, இந்த ஆவிக்குரிய வரங்கள் முக்கிய ஒரு நோக்கமாக இருந்தது. நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். பாருங்க, 6வது வசனத்தை நான் 5-6 வாசிக்கிறேன். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இப்போ பஸ்கா, பெரிய பஸ்கா பண்டிகை கொண்டாடிட்டு அநேகர் இப்போ அங்கே தான் இருக்காங்க. சிலர் போயிட்டு வந்திருக்கலாம், பக்கத்து தேசத்தில் இருக்கிறவங்க போயிட்டு வந்திருக்கலாம், சிலர் அங்கேயே இருப்பாங்க. ஸோ இந்த யூதர்கள் எல்லாருமே, வானத்தின் கீழ் இருக்கிற தேவ பக்தியுள்ள யூதர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பண்டிகையில் இருக்காங்க, இந்த அறுப்பின் பண்டிகையில் இருக்காங்க. இந்த அறுப்பின் பண்டிகையில் இருக்கும் பொழுதுதான் இந்த தேவ வல்லமை என்ன பண்ணிருக்கு, தேவ ஊழியர்களுக்கு கிடைத்திருக்கு. சீஷர்கள் 120 பேர் அங்கே இருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கும் பொழுது இந்த வரங்கள் கிடைத்த உடனே பாருங்க, 6வது வசனம் வாசிக்கிறேன். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். இப்போ பாருங்கள், அவங்க எபிரேய பாஷையில் பேசியிருந்தா இல்லை அவங்களுடைய சொந்த பாஷையில் பேசியிருந்தா
அவங்களுக்கு கலக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவங்க எல்லாரும் எந்த தேசத்திலேருந்து வந்திருக்காங்க? பல தேசங்கள்லேருந்து வந்திருக்காங்க. வானத்தின் கீழ் இருக்கிற பல தேசங்கள்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க, இவங்க என்னுடைய பாஷையில் பேசுகிறாங்க. என்ன பேசுனாங்க அவங்க? என்ன பேசுனாங்க பாருங்க. வசனம் சொல்லுகிறது, 11வது வசனத்தை பாருங்க. கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம் என்றார்கள். அப்போ இவங்க அந்நிய பாஷையில் என்ன பேசுனாங்க? வெவ்வேறு பாஷைகளில் என்ன பேசுனாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேசுனாங்க. தேவனுடைய மகத்துவங்கள்லாம் என்ன? கர்த்தருடைய நாமத்தை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு அந்நிய பாஷை இருக்குது, நான் 4 வகையான அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். ஒரு அந்நிய பாஷையை பேசும்போது நான் தேவனை துதிக்கிறேன். ஒரு அந்நிய பாஷையை பேசும்பொழுது நான் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறேன். ஒரு அந்நிய பாஷையை பேசும்போது கட்டுகளை உடைக்கிறேன். ஒரு அந்நிய பாஷையை பேசும்போது ரகசியமான காரியங்களை தெரிந்து கொள்கிறேன். இப்படி 4 வகையான அந்நிய பாஷைகளை நான் பேசுகிறேன். அப்போ இந்த அந்நிய பாஷைகள், இந்த கொடுக்கப்பட்ட தேவனுடைய வரங்கள் இப்போ இவங்கள்ட்ட என்ன பேசுது? இப்போ சிஷ்யர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்நிய பாஷைகளில் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க அந்த வார்த்தையை எப்படி புரிந்து கொள்கிறாங்க பாருங்க. தேவனுடைய மகத்துவங்களை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தேவனுடைய மகத்துவங்களை கேட்டு விசுவாசிக்கத்தக்க யூத பக்தியுள்ள ஜனங்கள் தான் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க? கூடியிருக்காங்க. இதான் தேவனுடைய நோக்கமாக இருந்தது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை பூமி முழுவதும் கொண்டு போகிறதுக்கு இது முக்கியமான ஒரு ஸ்தலமாக, முக்கியமான ஒரு இடமாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அவர்கள் கலக்கம் அடைந்தார்கள் இல்லையா? 7வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும், யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. பார்த்தரும், மேதரும், எலாமித்தரும், மெசபதோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்க லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும், யூதரும், யூத மார்க்கத்தமைந்தவர்களும், கிரேத்தரும், அரேபியரும் ஆகிய இவர்கள் என்ன சொல்றாங்க? நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். பாருங்க, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை? ஆண்டவர் எப்படி உலகம் முழுவதும் தன்னுடைய மகத்துவங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தவர் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்துவங்களை அவர்கள் பேசி கொண்டிருக்கிறதை கேட்ட அந்த யூதர்களும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் என்ன பண்ணுறாங்க? ஆச்சரியப்படுறாங்க. அப்போ பவுல் எழுதுறாரு கொரிந்து பட்டணத்துக்கு 14வது அதிகாரத்தை அந்நிய பாஷைகள், ஆவிக்குரிய வரங்கள், தீர்க்க தரிசனங்களை பற்றி பவுல் அவர்கள் எழுதி வைத்திருக்காங்க. அந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் படித்தாதான் அந்நிய பாஷையை காட்டிலும் தீர்க்க தரிசனம் நல்லது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடத்தில் ரகசியம் பேசுகிறான். அந்நிய பாஷை பேசும்போது எனக்கு புரியாது, என்னை கேட்குறவங்களுக்கு புரியாது, ஆனால் தேவனுக்கு அந்த வார்த்தை புரிகிறது. அப்போ நான் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறேன். அப்படி என்றால் சிலர் சொல்கிறாங்க, அந்நிய பாஷைலாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா வாயில் வந்ததை வளர்றாங்க. தெளிவாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பிதாவுக்கு விரோதமாக பேசுனா மன்னிக்கப்படும், கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுனா மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுனா இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. நம்ம இப்போ இந்த 2ஆம் அதிகாரம் தெளிவாக ஒரு விஷயம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவங்களுக்கு வரங்களை கொடுத்தாரு. இந்த வரங்கள், தீர்க்க தரிசனங்கள், இவைகள் எல்லாம் யாருடையது?
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தது. ஸோ நம்ம அந்நிய பாஷையை கேவலமாக பேசுகிறோம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறத நம்ப மாட்டோன்றோன்னா நம்ம யாரை தூஷிக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை தூஷிக்கிறோம், நம்ப மாட்டேன்றோம் இல்லையா? நிக்கோதேமுஸ்க்கு சொன்னது போல தான், நான் பூமியில் நடக்கிற காரியத்தை பற்றி பேசுகிறேன்ப்பா, அது ஏன் நீ நம்பலைன்னா பரலோகத்தில் இருக்கிற காரியத்தை பற்றி நீ எப்படி நம்புவ? கேருபீன்கள் சேராபீன்களை பற்றி விவரிக்கும் பொழுது அந்த செட்டைகளை விரித்த பொழுது அந்த செட்டைகள் முழுவதும் கண்களாக இருந்ததாம். அதை நினச்சி பார்த்தாவே கை கால்கள்லாம் நடுங்குது இல்லையா? அப்போ இங்கே இந்த பூமியில் நடக்கும்னு சொல்கிற காரியத்தை நம்ம நம்பலைன்னா பரலோகத்தின் காரியத்தை எப்படி நம்புவோம்? அந்நிய பாஷைகளில் சில கட்டளைகள் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுக்குறாரு, உடனே அதுக்கு வியாக்கியானம் கிடைக்கிறது கிடையாது. அந்நிய பாஷை பேச 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 அதுக்கு வியாக்கியானம் கிடைக்குது. இப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் ரேபாமா ஷாலமே அப்படின்ற அந்த 2 வார்த்தைகள் தான் கிடைச்சிது. அதை பேச பேச மற்ற 3 அந்நிய பாஷைகள் எனக்கு கிடைச்சிது. நான் பேசும்போது நான் புரிந்து கொள்கிறேன் இது வேறு மொழி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரேபாமா ஷலமே, ஷலமேன்றது நமக்கு தெரிதலான புரிதலான ஒரு வசனம். ஷாሎም அப்படின்னு சொன்னால் சமாதானம். அப்போ ஒரு சமாதானம், அது வந்து எபிரேய பாஷை. ஸோ எனக்கு எபிரேய பாஷை தெரியாது. ஸோ அதனாட்டி இந்த அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது அப்போ ஆண்டவரோடு நான் மகத்துவங்களை பேசுகிறேன். ஆண்டவர் வந்து சமாதானத்துக்குரிய தேவன், அவர் சமாதான பிரபு, சமாதான கர்த்தர் அப்படின்னு நான் மகத்துவங்களை பேசுகிறேன். இப்போ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு அந்நிய பாஷை வேணான்னு சொன்னால் என்கிட்ட கொடுத்துருங்க. அந்நிய பாஷை ஒருத்தவங்களுக்கு நாம் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆனால் நான் இதை உங்களுக்கு கிண்டலாக சொல்கிறேன். அந்நிய பாஷை நீங்கள் வேணான்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு திணிக்க போகிறது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வேணான்னு சொன்னால் உங்களுக்கு திணிக்க போகிறது கிடையாது. சிலர் அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொண்டு சில காரியங்களை, தகாத காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு அப்படி தோணுது. ஆனால் எல்லாரும் விழுந்து எழுந்திருக்கக்கூடியவங்க தான். எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, நீதியில் நடக்கிறதுக்கு நேரங்களையும் காலங்களையும் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஸோ அதனாட்டி இந்த அந்நிய பாஷைகளை குறித்து கர்த்தர் கொடுக்குற வெவ்வேறு பாஷைகள், பரிசுத்த ஆவியருடைய வரங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு கிடைக்கலன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது இல்லைன்னு நிராகரிக்கக்கூடாது. எத்தனையோ பேர் 20 வருஷம்லாம் ஜெபிச்சிருக்காங்க அந்நிய பாஷை கிடைக்கிறதுக்கு. 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்சதான். அப்போ அது எவ்வளவு பெரிய மகத்துவமான வரம் இல்லையா? அந்நிய பாஷை பேசும்போது நான் தேவனுடைய ரகசியம் பேசுகிறேன். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆண்டவருக்கு எனக்கும் ரகசிய பேச்சு நடக்குது. அது யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு மகத்துவமான விஷயம். அதை நீங்கள் நாடுங்கள். பவுல் சொல்கிறாரு, அந்நிய பாஷை பேச நாடுங்கள். ஆனால் அந்நிய பாஷையை காட்டிலும் தீர்க்க தரிசனம் உயர்ந்தது. ஏன்னா நான் அந்நிய பாஷையை பேசும்போது நான் ஆவியில் பேசுகிறேன். ஆனால் நான் என்ன பேசுகிறேன்ற கருத்து மற்றவர்களுக்கு புரியாது. ஆனால் நான் தீர்க்க தரிசனம் பேசும்பொழுது மற்றவர்களுக்கு புரியும். இதுதான் அவர் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டியிருக்காரு. அந்நிய பாஷையை காட்டிலும் தீர்க்க தரிசனம் உயர்ந்தது அப்படின்றத இந்த கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, 13வது வசனம், 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். பாருங்கள், நம்ம தேவனோடு வளரும்போது நம்மளை கனப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க, நம்மளை பரியாசம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. கனப்படுத்துகிறவங்களுக்காக கர்த்தருக்கு நம்ம சோத்திரம் சொல்லுவோம், பரியாசம் பண்ணுறவங்களுக்காக கர்த்தர்கிட்டத்தில் நம்ம அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம், ஜெபிப்போம், அவங்களுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படும்படிக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்று முதல் பரிசுத்த ஆவியானத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நாடணும், விரும்பணும், முதல்ல ஆசைப்படணும் இல்லையா? அந்த ஆசைப்பட்டாதான் நமக்கு அது கிடைக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு நம்புகிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை, இந்த வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்ட யாருடைய மனதிலாவது ஆண்டவரே நீங்கள் அப்பா அப்பா அவங்களுடைய உள்ளத்தில் எனக்கு ஆவியின் வரங்கள் வேணும், அபிஷேகம் வேணும், அந்நிய பாஷைகள் வேணும் என்று சொல்லி விரும்பினார்கள் என்றால் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால அவர்களுக்கு இன்று இது வாய்க்கும்படிக்கு நான் இயேசுவின் நாமத்தினால கட்டளையிட்டு
செபிக்கிறேன். வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தருவீராக. நீர் உயிருள்ள தேவன் என்பதையும் நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதையும் அவர்களுக்கு காண்பிப்பீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நாங்களும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினாலும் உம்முடைய ஆவியின் வரங்களினாலும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைத்தருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.